ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ராசிக்கான பலன்கள், உங்களுடைய பலம், பலவீனம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள், வழிபட வேண்டிய தெய்வம், இந்த விஷயங்கள் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள். இந்த ராசிக்காரர்கள் முக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். சுக்கிரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தருவார். வாழ்க்கையில் பிரச்சனைகளை கண்டு தயங்கி பயந்து தள்ளி போடாமல் அப்போதைக்கு அப்போதே எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கக்கூடியவங்க. புத்தகம் வாசிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரிஷபராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போரிடுவது ரொம்பவும் கடினம். உங்களை எதிர்க்கிறவங்க தான் தோற்று போவாங்க. எதிரிக்கு எப்போதும் சவாலாகவே நீங்கள் இருப்பீங்க. ஆனாலும் கூட நீங்கள் இயல்பிலேயே சாதுவாக தான் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உதாரண புருஷராக திகழ்வீர்கள். உங்களின் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டுதலை தரும். நீங்கள் பொது காரியங்களில் மிகுந்த ஈடுபாடோடு இருப்பீங்க. எந்த விஷயத்துலையும் தனக்கென காரியம் சாதிக்க நினைக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. மற்றவங்களை கணிப்பதில் நீங்கள் கில்லாடி. எல்லாருக்குமே பெத்த தாயிடம் பாசம் இருக்கும். ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி பக்தியோடு இருப்பீங்க. சகோதரர்களிடம் அதிகம் அக்கறை காட்டுவீங்க. உங்களுக்கு பணத்தை பொறுத்து வர தேவையான அளவுக்கு கிடைக்கும். சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறையும். அதனால் மருத்துவ செலவு ஏற்படக்கூடும். உங்களை தவறாக புரிந்து கொண்ட சகோதரர்களும் உறவினர்களும் உங்களை புரிஞ்சு கொண்டு அன்பு பாராட்டுவாங்க. ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு கூட உண்டாகும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். சலுகைகள் எதையும் இந்த வாரம் எதிர்பார்க்கறதுக்கு இல்லை. சக ஊழியர்களோட எச்சரிக்கையாக பழகுங்க. வியாபாரத்தில் விற்பனை மந்தமாக தாங்க இருக்கும். எதிர்பார்த்ததை விட லாபம் குறைவாக தான் கிடைக்கும். கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபகரமான வாரம்தான். தனலாபஸ்தானத்தில் நிற்கிற கிரகங்கள் ரிஷபராசிக்கு சாதகமாக தான் இருக்குது. தீராத மனசஞ்சலமெல்லாம் தீர்ற காலம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். தாராள தனவரவால் குடும்பத்தில் குதூகலம் கூடும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். பட்ட கடனும் நோயும் தீரும் காலமும் வந்துருச்சு. வழக்குகளால் ஏற்பட்ட மன உளைச்சலும் குறையும். ஆயுள் சார்ந்த பயம் விலகி போகும். உடம்பும் மனசும் புத்துணர்ச்சியோடு இருக்கும். புத்திர பிராப்தமும் உண்டாகும். பங்கு சந்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். ஆதாயம் கூடும். அதிர்ஷ்ட பொருள் வரவு மனதை மகிழ்விக்கும். தொழில் முயற்சிக்கு ஏற்ற லாபம் நிச்சயம் உண்டாகும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அரசாங்க வேலை, வெளிநாட்டு வேலை முயற்சி வெற்றி தரும். புதிய எதிர்பாலின நட்பால் சில அசௌகரியம் கூட உண்டாகலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். திருமண தடை அகன்று தகுதியான வரன்கள் வந்து சேரும். முதல் திருமணத்தில் தோல்வி அடைந்தவர்களுக்கு கூட மறு வாழ்க்கை வரன்கள் கைகூடி வரும். கோகுலாஷ்டமி அன்று சர்க்கரை பொங்கல் வைத்து கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்க. உங்கள் ராசியின்படி சனி 11ஆம் வீட்டில் இருக்கிறதால விளையாட்டு நடவடிக்கைகளை பங்கேற்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும். இருந்தாலும் கூட விளையாடும்போது ஒவ்வொரு தொற்று நோயிலிருந்து உங்களை பாதுகாக்க தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் அணியணும். இந்த வாரம் உங்கள் பாதகமான நிதிநிலையை நிச்சயமாக முன்னேற்றம் ஏற்படுற வாய்ப்பு தான் அதிகம் இருக்குது. உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடும். பண விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. நீங்கள் வாகனம் அல்லது சொத்து வாங்க திட்டம் தீட்டுவீங்க. லக்ஷ்மி நாராயணரை வழிபட வாழ்க்கை வளமாக அமையும். சூரியன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால எடுக்கும் வேலையெல்லாம் வெற்றியாக மாறும். குடும்பம், தொழில், உத்தியோகம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது. எதிர்பார்த்த பணம் வரும். ஒரு சிலர் தெய்வ வழிபாட்டில் பங்கெடுப்பீங்க. குருவின் பார்வை உங்கள் நிலையை உயர்த்தும். வேலையில் நிம்மதி உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கூட கிடைக்கும். அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். தாயாரோட உடல்நிலையில் சிறிது சங்கடம் தோன்றக்கூடும். அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. குரு பார்வைகளால் பாதுகாப்பு கிடைக்கும். ரிஷபராசி பெண்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்க சிறுவாபுரி பாலமுருகனை 9 வாரம் வழிபாடு பண்ணி வாங்க. நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு உகந்த அதிர்ஷ்டமான நாள் 11, 14. அதிர்ஷ்ட எண் 6, 9. அப்புறம் என்னங்க, ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரம் விபரீத ராஜயோகம் கொடுக்கக்கூடிய வாரம்தான். உங்கள் காட்டில் பணமழை தான் பொழிய போகுது. லக்ஷ்மி நாராயணரையும் முருகனையும் வழிபாடு பண்ணுங்க. அனைத்தும் கைகூடி வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.